ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 14வது எபிசோட தான் பார்க்க போறோம். முதல் 13 எபிசோட் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்டுல ஒரே பிளேலிஸ்டா வீடியோவோட டாப் ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதுல பிளேலிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்புறம் சீரியஸ்னா தக்காளி இது தாண்டா சீரியஸ்னு நம்ம மெர்சல் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்த 13 எபிசோட்லயும் எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு போர் அடிக்காம விறுவிறுப்பா ட்விஸ்ட் டர்ன்ஸோடையே தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க ஜுஜுபி அது எல்லாத்துக்கும் மேல இந்த எபிசோட்ல வச்சிருக்கானுங்க பாருங்க, பல ஆச்சரியங்கள். அதை பாக்குறதுக்கு முன்னால போன எபிசோட் ரீகேப்பை பாத்துருவோமா? ஹீரோ டம்மி பீஸா கொண்டாரு, ஆனா இதுல ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மாட்டிக்க கூடாதுன்னு ஆளு செட்டிங் எல்லாம் பங்கமா போட்டான். இருந்தும் பிரிட்ஜுக்கு அடியில இருக்க டம்மி பீஸோட பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணான்ல, சைக்கிளோட பிரிட்ஜுக்கு அடியில விழுந்ததுனால தானே அவன் பாடியவே பார்த்தான். சோ என்னதான் ஹீரோ மாட்டிக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து செட்டிங் போட்டிருந்தாலும் பிரிட்ஜுக்கு அடியில விழுந்த சாட்சியோட சைக்கிள்ல ஃப்ரண்ட்ல கேமரா ஒன்னு இருந்திருக்கு. அதுல கிரைம் சீனை விட்டு கிளம்புற ஹீரோவோட முகம் ரெக்கார்டும் ஆயிடுச்சு. சைக்கிள்ல கேமரா இருக்குன்றது தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் அங்க போறதுக்கு முன்னால இதே மாதிரி ரிப்போர்ட்டருக்கு மேட்டர் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாலேயே போயிட்டு சைக்கிள்ல இருக்க கேமராவை தூக்கிட்டா. சோ ஃபுட்டேஜ்ல இருக்க ஹீரோவோட முகத்தை இவ பார்த்திருந்தாலும் வெளியே யார்கிட்டயும் சொல்லல. இதுக்கு நடுவுல 1995ல இருந்து 1997 வரைக்கும் சுஜிங்ன்ற ஏரியால நடந்த ஒரு தொடர் கொலையோட கேஸ உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கேஸ்ல கொலைகாரன்னு குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை வாங்கி ஜெயில இருக்க கிம்ன்ற வயசானவர் தான் கொலைகாரன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான கொலைகாரன் அவர் இல்ல. அதே ஜெயில வேற ஒரு கேஸுக்காக 5 வருஷம் உள்ள வந்து நல்ல மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்க லீன்ற கைதிதான்றது தெரிய வந்துச்சு இல்லையா? கூடவே ஹீரோவோட முகம் பதிவான சைக்கிள் கேமராவோட ஃபுட்டேஜ சம்பந்தமே இல்லாம சாட்சியோட பையனுக்கு யாரோ அனுப்பிவிட்டாங்க. அதை லேப்டாப்ல போட்டு அவன் எடுத்துட்டு வரும்போது பாதி வழியிலேயே யாரோ அவனை அடிச்சு போட்டுட்டு லேப்டாப்பை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தும் அவன் பேக்ல ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு. அதை எடுத்து ஹீரோயின் சிஸ்டம்ல போட்டா அவன் நினைச்ச மாதிரி டம்மி பீஸ கொலை பண்ணது இன்ஸ்பெக்டர் இல்ல ஹீரோ தான்றத அவளும் பார்த்துட்டா. கடைசியா சுஜிங் கேஸ்ல உண்மையான கொலைகாரனான லீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா. ஹீரோ தான் இப்பெல்லாம் சைக்கோபாத்தியா பார்த்து பார்த்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு. இவனை கடத்தி ஒரு காட்டுக்குள்ள வச்சு கழுத்தறுக்க போறப்போ அங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. ஹீரோ நோக்க இன்ஸ்பெக்டர் பார்க்க அப்படியே எபிசோட முடிச்சாங்க. அதுக்கப்புறம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்க ஷாக்கிங்கான விஷயங்களை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பிளாட் ட்விஸ்டே இந்த எபிசோட கடைசியில தான் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்துருங்க. இப்போ வாங்க எபிசோட் 14 ஓபன் பண்ணா நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் ஃபங்க்ஷனையே பண்ணுவோம். அதே மாதிரி தானே இங்கேயும் எப்ப எபிசோட் ஆரம்பிச்சாலும் பழைய கதை எதையாவது ஒன்று வச்சுட்டு தான் புது கதைக்குள்ளேயே போவாங்க. பட் இந்த எபிசோட்ல பழசு எதையும் கொண்டு வரல. கதை ஆரம்பிச்சதுமே ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹீரோ எந்த ஏரியால வாழ்ந்தாரோ அந்த ஏரியால இருக்க எல்லா வீட்டையும் டெமாலிஷ் பண்ண போறாங்க. ஆள் இல்லாம பூட்டி கிடக்கிற வீடு எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே போன எபிசோட் லாஸ்ட் சீனுக்கு வர லீ அவனோட விக்டிம்ல 2 பேரை எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணானோ அதே இடத்துல வச்சு ஹீரோ லீய போட்டு தள்ள போறப்போ இன்ஸ்பெக்டர் அங்க வந்தாரா. அங்கேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவெல்லாம் பார்க்கல, அங்க கட்டி போட்டிருந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறாரு. அது யாரான்னு பார்த்தா ரிப்போர்ட்டர். இவ எப்படி இங்க வந்தான்றதெல்லாம் தெரியல. அவ கையில இருக்க கட்டை வந்துட்டு அடுத்து சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் போகும்போது ஆல்ரெடி லீ செத்து போயிட்டான். அவன் பாடி மட்டும் தான் அங்க இருக்கு. யாரோ வராங்கன்ற சவுண்ட் கேட்டு இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ புல்லுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கொலைகாரன் இங்கதான் எங்கேயோ இருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்ல. சோ டேய் ஜாமத்து ஜெண்டா பொம்மை, சைக்கோபாத்தியா தேடி தேடி கொல்றதுனால நீ ஒன்னும் உன்னை ஸ்பெஷல்னு நினைச்சுக்காத. எப்படி பார்த்தாலும் நீயும் ஒரு கொலைகார பக்கி தான். உன்னை பிடிக்காம விடவே மாட்டேன்னு நைட்டு தூங்கிட்டு இருக்க நாய் நரியெல்லாம் கண்ண முடிக்கிற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் வாய்ஸ் ரைஸ் பண்ண. இதுக்கப்புறம் யாரோ டிவி சேனலுக்கு அனுப்பின ஒரு வீடியோ ஃபுட்டேஜ டிவி நியூஸ்ல போடுறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோவோட கைவண்ணம் தான். ஹீரோ லீய பிடிச்சதும் எடுத்ததுமே எல்லாம் கொல்லல, அவனை அடிச்சு அவன் வாயாளி. சுஜிங் மர்டர் கேஸ்ல நான் தான் உண்மையான கொலைகாரன் வெளியுலகத்துக்கு தெரிஞ்ச அந்த 10 பொண்ணுங்களை மட்டும் இல்ல நிறைய பொண்ணுங்களை கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல போய் நோண்டிங்கன்னா அங்க நான் கொலை பண்ண பொண்ணுங்களோட பாடியும் அவங்களோட திங்ஸும் கிடைக்கும்னு அவன் வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். ஹீரோ கொடுக்க வச்சிருக்காரு. ஃபுட்டேஜ் டிவில ரிலீஸ் ஆனதும் லீ சொன்ன இடத்துக்கு போய் போலீஸ்காரங்க சர்ச்சிங் பண்ணா எப்பா 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 1 2 கணக்கே போட முடியல. அவ்வளோ பொண்ணுங்களோட பாடிஸா அவ்வளோ திங்ஸ் கிடைக்குது. அது முடிஞ்சு இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்தா டம்மி பீஸ் கொலை நடந்த இடத்துல சைக்கிள் கேமராவோட ஃபுட்டேஜ்ல ஹீரோவோட முகம் இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டா. இவளே ஹீரோவோட காதல் பிணைப்புல இருக்கா. அதை தாண்டி இவளுக்கு ஆகாத ஒரு ஆளை ஹீரோ கொலை பண்ணிருக்காரு. எப்படி அவளுக்கு ஹீரோ மேல கோவம் வரும், இல்ல எப்படி இந்த விஷயத்த வெளியே சொல்லுவா? ஃபுட்டேஜ பார்த்ததுமே பென்ட்ரைவ பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டா. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவை ஆசையா கட்டி பிடிச்சா. ஹீரோ மனசுல திரும்ப திரும்ப ஓடுறது ஒண்ணுதான், என்ன இருந்தாலும் நீ
ஒரு கொலகாரன் தான்டா, உன்னை பிடிக்காம விடமாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இவரே ஒரு கொலகாரன்றப்போ இவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணை கொண்டு வந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையும் தானே கெட்டு குட்டிச்சவரா போவோம். சோ ஹீரோயினை விலகிட்டு, நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் இல்லம்மா, போய் உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க லீயோட கொலை நடந்த இடத்துல சில ஆப்பிள் துண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. லீ பொண்ணுங்களை கொலை பண்ணும்போது ஆப்பிள ஒரு ஷேப்ல கட் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே போட்டு போவான்ல, அதே ஷேப்ல தான் இப்ப கிடைச்ச ஆப்பிள்ஸும் இருக்கு. அவன் என்ன பண்ணானோ அதையே திரும்ப அவனுக்கு பண்ணணும்னு, அதான் பழைய கில்லர் ஃபாலோ பண்ண அடிக்கு அடி வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துன்ற கான்செப்ட். பழைய கில்லரோட பிரெயின் ஹீரோக்குள்ள இருக்கிறதுனால ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, ஓகே. ஆனா ரிப்போர்ட்டர் இங்க எப்படி வந்தான்னு தெரியணும்ல. சோ இன்ஸ்பெக்டர் அவகிட்ட இத பத்தி கேட்டா, லீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் ரிப்போர்ட்டர் ஏற்கனவே ஜெயிலுக்கே போயிட்டு அவங்கிட்ட இன்டர்வியூ எடுக்க ட்ரை பண்ணான். அப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள போந்துட்டாரு, இன்டர்வியூவை முழுசா முடிக்க முடியல. சோ ரிலீஸ் ஆகிற இவங்கிட்ட 1-2 கேள்வி கேட்போமே அப்படின்னு நடந்து போனவன கார்ல போய் மடக்கி எங்கடா போறேன்னு கேட்கும்போது, எந்த ஏரியால 1995ல இருந்து 1997 வரைக்கும் இவன் வேலையை காட்டினானோ அங்கதான் இவன் அம்மா சமாதி இருக்கும் போல, அங்க போறதா சொல்லியிருக்கான். சரி நானும் அந்த வழியா தான்டா போறேன், வா டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிப்போர்ட்டர் இவனை ஏத்தி கூட்டிட்டு போற பாதி வழியில இவளுக்குமேங்க சுஜிங் கேஸ்ல இவன் தான் உண்மையான கொலைகாரன்னு தெரிஞ்சிருக்கு. அத சூசகமா அவங்கிட்ட சொன்னதும் நல்லா உடன்பிறப்பு இல்லாத உடும்பு மாதிரி இருக்கான்ல லீ, அவனுக்குள்ள இருக்க பழைய கில்லர் வெளியே வந்துட்டான். சோ இவன் ரிப்போர்ட்டரை கடத்தி காட்டுக்குள்ள வச்சு கைகாலெல்லாம் கட்டி போட்டு ஆப்பிள் துண்டுகளை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கப்பதான் ஹீரோ அங்க வந்து இவனை எழுத்துட்டு போய் சம்பவம் பண்ணிருக்காரு. இது எப்படின்னா ரிப்போர்ட்டர் நேக்கு போலங்க, இவன் லீய போய் பார்க்க போறதுக்கு முன்னால வேணும்னே ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஏன்பா உன் ஃப்ரெண்டு தானே உள்ள ஜெயில் கார்டா இருக்கான், லீயோட ரிலீஸ் டைம் தள்ளி போகுதுன்றாங்க, அது கொஞ்சம் என்னன்னு கேள, ஏன்னா நான் அவன்கிட்ட 1-2 கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பேசியிருக்கா. போனை கட் பண்ணதும் ஹீரோவுக்கு என்ன தோணும், ஆஹா அந்த கொலகார குடும்பாவி கொடூரமான ஆளாச்சு, எங்க அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரிப்போர்ட்டருக்கு எதுவும் ஆயிட போகுதுன்ற பயத்துல லீ ரிப்போர்ட்டரோட கார்ல ஏறினதுல இருந்து காடு வரைக்கும் ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி தாங்க லீய தூக்கியே இருக்காரு. இதை நமக்கு காட்ட அந்த பக்கம் அசிஸ்டன்ட்டுக்கும் கிம்மோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. கிம்முமே அங்கதான் இருக்காரு, இவர் மேலதான் எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ கிம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பொண்ணும் அவரை புரிஞ்சுக்கிறா. இதை தாண்டி போன எபிசோட்ல கிம் தூக்கு மாட்டிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, கரெக்ட் தான். ஆனா சாகிறதுக்கு முன்னால ஒரு ஜெயில் கார்டு வந்து காப்பாத்திட்டாப்ல. ஆக கல்யாணம் எல்லாம் சிறப்பா செழிப்பா நடந்து முடிய அடுத்து ஹீரோயினோட பிரச்சனை. ஹீரோயின் எத்தனையோ தடவை ஹீரோவுக்கு கால் பண்ணியும் ஹீரோ போனே எடுக்க மாட்டாரு. அது ஏன்னு ஹீரோயினுக்கும் புரியுது, ரிப்போர்ட்டரும் அதை பத்தி சொல்லிருப்பாங்க. நான் ஒரு நாள் இன்ஸ்பெக்டரை டேட்டிங் வான்னு கூப்பிட்டோமா, ஆனா அவன் ஹெட் ஹண்டரை கொலை பண்ணி நான் ஒரு கொலகாரன் ஆக போறேன்றதுனால என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்தா நீயும் வீணா போயிடுவேன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. இப்ப அதே தானே ஹீரோவும் பண்றாரு, இவர் ஒரு கொலகாரன்றதுனால ஹீரோயினை அவாய்ட் பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடாக்கண்டியா இருக்கா, ஹீரோ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஹீரோவை வளைச்சு போட்டே ஆகணும்னு. ஹீரோவோட ஆபீஸ்க்கு முன்னால நின்று கால் பண்ண, எதுக்குதான் இவ சும்மா கால் பண்றான்னு ஹீரோவும் போன் எடுத்து, நான் ஊர்லயே இல்ல வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன், இனிமேல் எனக்கு போன்லாம் பண்ணாதன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு. இத பக்கத்துல இருந்து கேட்ட இன்ஸ்பெக்டர், நாடா உனக்கு ஹீரோயினுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நான் அந்த பிரச்சனை என்னெல்லாம் கேட்க மாட்டேன், பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது, காலம் நம்ம கையை விட்டு போயிட்டா கிடைக்காது. இப்படிதான் நானும் எனக்கு வந்த எத்தனையோ ஆஃபரை உதறி தள்ளிட்டு கொள்ளக்காரனாதான் ஆய்த்தீர்வன்னு ஒத்த கால நின்ன. இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நாளைக்கு அந்த கஷ்டத்தை நீயும் படாத, வாழ்க்கைய வாழ பாரு அப்படின்னு இவர் கொடுத்த அட்வைஸை கேட்டு மனசு மாறின ஹீரோவும் திரும்ப ஹீரோயினுக்கு போன் பண்ணி, சரிம்மா நாளைக்கு நீ நானும் ஒன்னா வெளியே சாப்பிட போலாம், இப்ப ஓவரா மழை வருது இல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கடலையை போட்டதும் ஹீரோயினுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது. அடுத்த நாளைக்காக ஹீரோயின் பலபலன்னு ரெடி ஆகுறா. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால, அதாவது ஹீரோவுக்கு மெமரி லாஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னால, நீ சீக்கிரம் உடம்பு தெரிவாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு எழுதி கூடவே ஹீரோயினுக்காக ஹீரோ ஒரு கிஃப்டையும் வச்சிருப்பாரு. அது ஒரு செயின். பழச மறந்து ஹீரோ இவளையே மறந்துட்டாரு, எதுக்கு அந்த செயினை போட்டுக்கிட்டுன்னு ஹீரோயின் பத்திரமா அதை வச்சிருக்கா. இப்ப அதை எடுத்து போட்டுட்டு ஆபீஸ் வந்தா டிவி ஆளுங்க தான் எல்லாருக்கும் குடைச்சல் கொடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கே குடைச்சல் கொடுக்கிற ஒரு ஸ்கூல் பையனை பத்தி ஹீரோயினுக்கு தெரிய வருது. இந்த பையனோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணோட பாட்டி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கிளாஸ் பசங்க எல்லாம் அந்த பொண்ணை கலாய்க்கிறாங்க போல. ஆனா உண்மையாவே அந்த தப்பை பண்ணது பாட்டி இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியும், இதை நான் எவிடன்ஸோட சொல்றேன், என்ன டிவி லைவ் ஷோல காட்டுங்கன்னு அடிக்கடி கால் பண்ணி தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். யாரும் அவனை கண்டுக்கிறது இல்ல. இப்ப கூட டிவி ஸ்டேஷன் வாசல்ல தான் நின்னு போனே பண்ணிருக்கான். ஹீரோயின் புதுசு இல்ல, சரி அவன் என்னதான் சொல்றான்னு கேப்போமே அப்படின்னு கீழே இருக்க பையன் கிட்ட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வரா. இங்க சீனை கட் பண்ணா நம்ம வாஷிங்டன் வடிவேல் இருக்காருல்ல பழைய டாக்டர், அவர்கிட்ட போறாங்க. அவருக்குள்ள கடுமையான ஒரு யோசனை, நம்ம ஹீரோவை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றமே இது சரியா தப்பான்ற திங்கிங்கோடயே பழைய பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பாக்குறாரு. இதெல்லாம் 2வது எபிசோட்ல வந்ததுங்க. தோஸ்தியோட வயித்துல வளர்ற குழந்தை சைக்கோபாத்து தான் இவர் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன்னு வெளியே போய் கார்ல உட்காந்து இருந்த யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு. என்ன ரிப்போர்ட்னும் தெரியல, யார்கிட்ட கொடுத்த
கொடுத்தாருன்னு தெரியல. அதை மட்டும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இங்க ஹீரோயின் கிட்ட வந்தா, ஸ்கூல் பையனை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்ச ஹீரோயின் என்னதான்ப்பா உன் பிரச்சனைன்னு விசாரிச்சதும், அக்கா இங்க இருக்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன்க்கா, ஆனா யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. எங்க ஏரியால அடிக்கடி பூனைங்களெல்லாம் யாரோ கொலை பண்றாங்கக்கா. என் கிளாஸ்மேட்டோட பாட்டி தான் அந்த கொலை பண்றதா எல்லாரும் இந்த பொண்ணை வெறுப்பேத்துறாங்க. ஆனா அது பாட்டி இல்ல, உண்மையான பூனை கொலைகார யாருன்னு எனக்கு தெரியும். எவிடன்ஸோட அதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நானும் அதை தெரியப்படுத்ததான் வம்பாடு படுறேன், ஆனா என்னால முடியவே இல்லை இப்படின்னு பையன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க என்ட்ரிய போட, என்னான்னு தெரியல ஹீரோவை பார்த்ததும் ஸ்கூல் பையனுக்கு ஒரு பக்கு சரிக்கா நான் கிளம்புறேன்னு பேக்கை தூக்கிட்டு ஓடிடுறான். அடுத்து யாருமா அந்த பையன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு ஹீரோ கேட்டு ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோவுக்கு கால் பண்ண பழைய டாக்டர் ஒரு அர்ஜென்ட்டான மேட்ரு, உடனே நீங்க வந்தாகணும்னு கூப்பிட, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இந்த ஆளுக்கு பொறுக்காதே, உடனே மண்ணள்ளி போட வந்துருவான். சரிம்மா நம்ம நாளைக்கு சாப்பிடுவோம், இப்ப முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ கிளம்ப, அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது ஸ்கூல் பையன் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றான், அக்கா நான் இன்னைக்கு சொல்ல வந்ததை உங்கள்கிட்ட சொல்லவே இல்ல, நீங்க நாளைக்கு ஸ்கூல் விட்டதும் என் ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன், ஆனா தயவு செஞ்சு தனியா மட்டும் வாங்கக்கா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். இன்னொரு பக்கம் பழைய டாக்டரோட இடத்துக்கு போன ஹீரோ இந்த பையனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ வர வரைக்கும் ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த ஸ்கூல் பையன் ஹீரோவை பார்த்ததும் பம்மனா, ஏன் அந்த குண்டுக்குள்ள நரி நம்மள பார்த்ததும் பதறுச்சு அப்படின்னு ஹீரோ குழப்பிட்டு இருக்கப்போ, ஹீரோ கிட்ட வந்தா பழைய டாக்டர், இவன் தான்ப்பா நீ அடுத்து கொல்ல போற சைக்கோபேத்து, பேரை பார்த்துக்கோன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததும், நானும் ஆரம்பத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, உங்களுக்கு பார்ட்னர் எவனோ ஒருத்தன் இருக்கான் தானே, அவனும் நீங்களும் சேர்ந்து தானே யார் யாரை எப்படியெல்லாம் கொலை பண்ணணும்னு முடிவெடுக்கிறீங்க, வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டீங்க, ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்கன்றதை காட்டிக்காமலே இங்க தலைமறைவா வாழறீங்க, உங்களுக்கு சாப்பாடு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது உங்க பார்ட்னரா தான் இருக்கும், ஆனா ஏன் நீங்க மறைஞ்சு வாழறீங்கன்றதா எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோ கேள்வி மேல கேள்வியா போட்டதும், எல்லாத்துக்கான பதிலும் உனக்கு சீக்கிரம் கிடைக்கும்பான்னு பழைய டாக்டர் சொன்னா, நானும் அந்த ஒரு நாளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க சொல்ற ஆளெல்லாம் என்னால கொல்ல முடியாது, நான் யாரை சைக்கோபாத்துன்னு முடிவெடுக்கிறேனோ அவனை மட்டும் தான் நான் கொல்லுவேன், இனிமேல் எனக்கு ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு பழைய டாக்டர் கொடுத்த பேரை யார் என்னன்னு கூட பார்க்கல, சாருக்கு பொறுக்குன்னு ஹீரோ கிழிச்சு போட்டுறாரு. இதுக்கு மறுநாள் ஸ்கூல் பையன் ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்தான்ல, அது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஸ்கூலுக்கு போன ஹீரோ வாட்ச்மேன் கிட்ட அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, அப்ப ஸ்கூலுக்கு மீட் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு வேன் வருதுங்க. வேனை ஓட்டிட்டு வரவன் 32 பல்லும் தெரியற அளவுக்கு அவ்வளவு அழகா சிரிக்கிறான். அடுத்து வேன் ஸ்கூலுக்குள்ள போனதும் ஒரு லூசு பாட்டி, நான் என் பேத்திக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு வாட்ச்மேன் எல்லாம் இடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடுது. இந்த கேப்ல பசங்களோட பசங்களா வெளியே வந்த ஸ்கூல் பையன் ஹீரோவை பார்த்துட்டு, அட நான் அந்த அக்காவை தனியா தானே வர சொன்னேன், இவனை ஏன்டா கூட சேர்ந்து வந்தான்னு அவன் உள்ளுக்குள்ள பதுங்குறான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல யாரோ வந்து நிக்கிறாங்க. இதுக்குள்ளேயே ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வந்துடுறா. எங்கடா எல்லா பசங்களும் இருக்காங்க, இந்த பையனை மட்டும் காணமே அப்படின்னு அவனுக்கு போன் பண்ணிக்கிட்டே ரூமா தேடிட்டு இருந்தா, இந்த பக்கம் ஹீரோவும் பையனை எங்கேயுமே காணமேன்னு ஒரு இடத்த விட்டு வெளியே வராரு. திடீர்னு என்னடான்னா, இப்போ ஒரு டிரைவரை பார்த்தோம்ல, அவன் ஸ்கூல் பையனுக்கு மேல போர்வையை சுத்தி தூக்கிட்டு ஓடுறான்னா அந்த பையனுக்கு என்னமோன்னு ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க பின்னாலேயே ஹீரோயினும் ஓட, இப்போ இந்த பையனுக்கு என்ன ஆயிருக்குன்றத ரிப்போர்ட்டர் அவங்க டிவி சேனல்ல சொல்றாங்க. ஸ்கூல்ல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க, அங்க தரையை கிளீன் பண்ற லிக்விட் ஆசிட் எல்லாம் ஒரு வீல் ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க. தெரியாம பையன் அந்த ஸ்டாண்டு கிட்ட போக, ஸ்டாண்டுக்கு மேல இருந்த ஆசிட் தவறி பையன் மேல கொட்டிக்கிட்டதுனால தான் பையனோட உடம்பெல்லாம் எரிஞ்சு இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இதை சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் வீடியோவாகவும் எடுத்து சேனல்ல போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஸ்கூலோட ஸ்டோர் ரூமுக்கு என்கொயரிக்காக வர, உள்ள வந்ததுமே இன்ஸ்பெக்டர் ஒரு பாயிண்ட கவிடுறாரு. இங்க பாத்தியாப்பா ஹீரோ, இந்த ஸ்டாண்டுக்கு மேலதான் பையன் மேல கொட்டின ஆசிட் இருந்திருக்கு, ஒருவேளை ஆசிட் அதுவா தவறி கீழே விழுந்திருந்ததுன்னு வையன், மேல இருந்து கீழே விழும்போது அது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல, அதாவது ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியும் சதறி இருக்கும். ஆனா பாரு, ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே மட்டும்தான் ஆசிட்லாம் இருக்கு. அப்ப ஆசிட் தெரியாம உள்ளப்பா, யாரோ ஆசிட் எடுத்து அந்த பையன் மேல ஊத்தி அவனை கொல்ல பாத்துருக்காங்க, அது யாருன்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அந்த பக்கம் ஹீரோ இங்க ஸ்டோர் ரூமோட ஸ்டாண்ட்ல அடுக்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் பார்த்தா எல்லா பொருளுமேங்க ரைட் சைட் பக்கமா அடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரிப்போர்ட்டர் சேனல்ல பேசிட்டு இந்த ரூமோட வீடியோவை போட்டு காட்டினாங்கல்ல, அது இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாள் காலையில எடுத்த வீடியோல பொருள் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சே இல்ல. ஸ்கூல் ஆளுங்கள்ட்ட யாராச்சும் இந்த ரூமுக்குள்ள வந்தாங்களான்னு கேட்டா, இல்லையேங்க, சம்பவம் நடந்ததுமே நாங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம், யாருமே உள்ள வரலையே அப்படின்னு அவங்க சொன்னாலும், கலைஞ்சிருந்த பொருள் எல்லாம் ரைட் சைட் பக்கமா அடிக்கிருக்குன்னா எவன் பையன் மேல ஆசிட கொட்டினானோ அவன் இங்க எதையோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை தேட வந்துதான் கலைஞ்ச பொருளை அவன் ஸ்டைல்ல ரைட் சைட் பக்கமா அடிக்கிருக்கான். என்னவா இருக்கும்னு ஹீரோ இப்ப தேடும் போது டேபிளுக்கு அடியில இருந்து கீ செயின் போட்ட ஒரு சாவி கொத்து கிடைக்குதுங்க. எடுத்து என்னன்னு கூட
பார்க்கல. அதுக்குள்ள அங்க வந்த லூசு பாட்டி, இது ஏன் சாவி, கூடுன்னு சாவியை பிடிங்க ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு நடக்குது. பாட்டி பாட்டி நில்லு பாட்டி, அது எவிடன்ஸ் பாட்டி, கொடுத்துட்டு போ பாட்டின்னு ஹீரோவும் பல கிலோமீட்டர் பாட்டிக்கு பின்னாலேயே டிராவல் பண்ண ஒரு இடத்துல ஹீரோ பழைய ஸ்டேஷன்ல வேலை செய்யும் போது ஹீரோ கூடவே வேலை செஞ்ச ஒரு போலீஸ் இங்க வராரு. 2 பேருக்குள்ள அறிமுகமாகிட்டதும் ஹீரோ இந்த பாட்டியோட கதையை கேட்க, அது ரொம்ப நாளா இப்படிதாங்க புத்தி சுவாதனை இல்லாம சுத்திட்டு இருக்கு. இந்த ஏரியால யாரோ ஒருத்தவங்க பூனைங்களெல்லாம் கொலை பண்ணி அதுங்க பல்ல தனியா புடிங்கி போட்டுடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் பூச்சி மருந்து கொடுத்து கொல்லப்பட்ட பூனைகளை பாட்டி எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கு. உடனே பாட்டி தான் அந்த பூனைங்களை கொன்னுச்சுன்னு கதை கட்டாங்க. இந்த அம்மா இருக்க நிலைமைக்கு பூனைங்களை துரத்தி பிடிச்சி கொலை பண்றதெல்லாம் சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த போலீஸ் சொன்னதும் தான் ஹீரோவுக்கு மறந்த ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹீரோவுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னால ஹீரோ ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல போலீஸா இருந்தாருல்ல, அந்த ஏரியாலையுமேங்க இதே மாதிரி பூனைகளை கொலை பண்ணி அதுங்களோட பல்லெல்லாம் புடுங்கி போட்டிருப்பாங்க. பூனையோட பாடியெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வாந்தியே எடுத்திருக்காரு. இதை மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, ரோட்டோரமா செவுத்துல காணாம போன பூனைகளை பத்தி ஒரு 4-5 போஸ்டரை ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த போஸ்டர்லயுமே லெஃப்ட் சைடு பக்கத்தை ஒட்டவே இல்லைங்க, ரைட் சைடு பக்கத்தை மட்டும்தான் ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வச்சிருக்க பொருளெல்லாம் பார்த்தப்போ அதுவும் ரைட் சைடு பக்கமா இருந்துச்சு. இந்த போஸ்டரும் ரைட் சைடு பக்கமா ஒட்டி இருக்கே, யார் இதை ஒட்டினாங்கன்னு கேட்கும்போது, அது இந்த ஏரியால பூனை பாதுகாவலன்னு ஒருத்தன் இருக்காங்க. பார்க்க கூட நல்லா லாஸ் ஏஞ்சலஸ் லாஃபிங் புத்தா மாதிரி எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். யாரு, ஸ்கூலுக்கு மீட்டெல்லாம் சப்ளை பண்றான்ல அந்த டிரைவர், அவன் தான் போஸ்டர் ஒட்டினதா இந்த போலீஸ் சொல்ல, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் டிரைவரோட கறிக்கடைக்கே போயிட்டு அவங்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏம்பா, சம்பவம் நடக்கும்போது நீ ஸ்கூல்ல தானே இருந்த, எப்படி அந்த பையனை பார்த்த, என்ன ஆச்சுன்னு கேட்டதும், சார் நான் எப்பவும் போல ஸ்கூலுக்குள்ள போய் வண்டியில இருக்க கரியெல்லாம் இறக்கிட்டு இருந்தேன் சார். அப்ப ரூமுக்குள்ள இருந்து பையன் அலற மாதிரி சவுண்டு, உள்ள போனா பையன் உடம்புல ஆசிட் கொட்டி இருந்துச்சு, ஹீரோயினும் அங்கேயே தான் இருந்தாங்க. நான் பையனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன் சார் அப்படின்னு டிரைவர் நடந்த கதையை சொல்லி இன்ஸ்பெக்டர் கிளம்பினதும் உடனே ஹீரோ கடைக்கு வராருங்க. கடையிலயுமே அப்படிதான், கடையில பார்வைக்காக வச்சிருக்க கறி எல்லாத்தையும் டிரைவர் ரைட் சைடு பக்கமா தான் அடிக்க வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுப்போம்னு ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கான விளக்கத்தை கேட்டதும், அது பிரெயின்ல ஒரு இடம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்படிதாங்க, அவங்களுக்கு லெஃப்ட் சைடு பக்கமே வராது, சொல்ல போனா லெஃப்ட் சைடுல ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஞாபகமே இருக்காது, ரைட் சைடு மைண்ட் மட்டும்தான் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரியான வியாதி இருக்க ஒரு ஆளுங்களுக்கு தட்டுல சாப்பாடை போட்டு வச்சோம்னா ரைட் சைடு இருக்க சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, லெஃப்ட் சைடு இருக்க சாப்பாட்டை தொடக்கூட மாட்டாங்க. அதுதான் மேட்டர்னு டாக்டர் சொல்ல, அப்படியே இந்த பக்கம் டிரைவரோட கடைக்கு வந்தா லூசு பாட்டி இவன் கடைக்கு கறி வாங்க வர, பாட்டியை பார்த்ததும் அவன் டோனே மாறுது. நான் பாட்டி, நம்ம அந்த பையன் மேல ஆசிட் கொட்டின அன்னைக்கு நான் ஸ்டோர் ரூம்ல இருந்தேன், நீ என்ன பார்த்தன்னு போலீஸ்ட்ட சொன்னியாமே, நான் ஏத்த இருக்கணும் உனக்கு. அது சரி, முதல்ல உன்ன மாதிரி மென்டல் சொல்ற சாட்சியெல்லாம் எவன் எடுத்துப்பான், இப்ப என்ன உனக்கு கறி வேணுமா, அது என்ன கையில பாக்ஸ், கொண்டா பாப்போம்னு பாக்ஸை வாங்கி ஓபன் பண்ணா ஸ்டோர் ரூம்ல டேபிளுக்கு அடியில ஹீரோவுக்கு ஒரு சாவி கொத்தி கடிச்சுது. அது என்னோட சாவின்னு பாட்டி வாங்கி வச்சுக்கிச்சுல்ல, ஆக்சுவலா அது டிரைவரோட சாவிங்க. இந்த சாவியை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், நீ எடுத்து வச்சிருக்கியா, குடுன்னு டிரைவர் சாவியை பிடிங்கிறான். அதோட அடுத்த சீன்ல இவன் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்றான்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல. சோ டிரைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமா அவன் கடைக்குள்ள போய் அவன் கடையை அலசி ஆராய்ஞ்சா அங்க பூச்சி மருந்தெல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஒரு போலீஸ் ஹீரோ கிட்ட சொன்னாரு, ஏரியால சில பூனைங்களை பூச்சி மருந்தை கொடுத்து கொலை பண்ணிருக்காங்கன்னு. இவன் கடையிலயும் பூச்சி மருந்து இருக்குன்னா ஒருவேளை பூனைகளை கொலை பண்றவன் இவனா கூட இருக்கலாம். எதுக்கும் இவன் சைக்கோபாத்தா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கு அவன் டிஎன்ஏ வேணும்ல. சோ அவன் கழட்டி போட்ட ஒரு ஷர்ட்ல இருந்து ஹீரோ அவன் முடி எடுத்து ஒரு கவர்ல போட்டுக்க, அடுத்து அங்க இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் ஹீரோ பார்த்தா டிரைவர் பாட்டி கிட்ட இருந்து புடுங்கின சாவி அந்த ஷெல்ஃப்ல இருக்கு. அட இந்த சாவியா, இது பாட்டி எடுத்துட்டு போனதாச்சு அப்படின்னு ஹீரோ இப்ப அந்த சாவியை கிட்ட எடுத்து பாக்குறப்பதாங்க தெரியுது, சாவியில ஒரு கீ செயின் இருக்குல்ல, அந்த கீ செயினையே பூனை பல்லால ரெடி பண்ணிருக்காங்கன்னு. பூனைங்களை கொலை பண்றவன் பூனைங்களோட பல்லையும் தானே புடுங்குறான். சோ இதுக்கு மேல சந்தேகமே வேணாம், டிரைவர் தான் பூனைங்களை கொலை பண்ற ஆளு. இது எப்படியோ ஸ்கூல் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. மேபி ஸ்டோர் ரூம்ல ஹீரோவுக்கு கிடைச்ச சாவி ஸ்கூல் பையன்கிட்ட தான் இருந்திருக்கணும். அதை வச்சுதான் எனக்கு பூனைங்களை கொலை பண்றது யாருன்னு தெரியும், அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸே இருக்குன்னு ஸ்கூல் பையன் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா பூனையை கொல்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவா டிரைவர் ஸ்கூல் பையன் மேல ஆசிட ஊத்தி கொல்ல பார்த்திருப்பான்? இல்லையே, வேற என்னமோ ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னு பல ஆங்கிள் மண்டையை போட்டு உருட்டிட்டு எதர்ச்சியா ஹீரோ ஸ்ட்ரைட்டா பார்த்தா அங்க சாவி போடுற மாதிரி ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு. சாவியை போட்டு உள்ள இருக்க சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க பகீர் பகீர் ட்விஸ்ட். சில போட்டோஸ்ல இந்த நாய் பூனை மாதிரியான விலங்குகளை எரிச்சிருக்காங்க. லாஸ்டா ஒரு போட்டோல டிரைவர் அவன் கூட எவனோ ஒருத்தவன் 2 பேரும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எதையோ எரிச்சு எரிக்கும் போது போட்டோ எடுத்திருக்கானுங்க. அதை பார்க்கும்போது விலங்கு மாதிரியே தெரியல, வேற என்னவா இருக்கும்னு ஹீரோ லைட்டா மூளையை சுழற்றப்பதான் மூளையில ஒரு ஸ்பார்க் உருவாகுது. கிடுகிடுன்னு எவிடன்ஸ்
எவிடன்ஸ் ரூமுக்கு போன ஹீரோ அங்க ஒரு குழந்தைய கொன்னு எரிச்ச கேஸ் எடுத்து பார்க்க இது நடந்து ஒரு 12 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். 6 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை யாரோ கடத்தி கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. எரிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஃப்ரெண்டா இருந்திருக்கா. கேஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற 2 பேர் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லியும் அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்றதுனால போலீஸ் அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கல. பிளஸ் எரிக்கப்பட்ட பொண்ணு சாகறதுக்கு முன்னால ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட 2 பேர் தான் என்ன எரிச்சதா சொல்லிட்டு தான் செத்துருக்கா. அந்த டைம்ல பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச டிரைவரோட ஃப்ரெண்டுன்னு போட்டோல ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல, அவனை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவன் தான் பண்ணான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னதும் அவனை அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் அன்சால்வ்டு. எரிக்கப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்டான மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கா. அப்ப நடந்த கதையை அவ வாயாலே கேட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. சோ ஹீரோ அவளை பார்க்க ஆர்ஃபனேஜ் போனா அங்க இருக்க கன்னியாஸ்திரி என்ன சொல்றாங்க, அவ மனநலம் பாதிக்கப்பட்டவளா இல்லைங்க, வாயில கோளாறு, சோ பேச்சு கொஞ்சம் திக்கி திக்கி வரும். உடனே எல்லாரும் அவளை இப்படின்ட்டாங்க. நீங்க அவகிட்ட எந்த கேள்வி வேணும்னா கேட்கலாம், சுயநனவோட தான் பதில் சொல்லுவா அப்படின்னு கன்னியாஸ்திரி. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம இன்னும் சில பொண்ணுங்க கும்பலா உட்காந்துருக்காங்க. அங்க ஹீரோவை கூட்டிட்டு வந்ததும் கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து பயப்படுறா. பொதுவாவே அந்த பொண்ணு அப்படிதானா. ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த பொண்ணோட அண்ணன் இவளை பார்க்க வந்திருக்கான். அடுத்த தடவை நான் வரும்போது உன்னை கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போனவன் தான். இன்னைக்கு வரைக்கும் வரலையாம். ஆனா எனக்கு வந்தவனை பார்க்கும்போது அவன் மாதிரி தெரியலங்க அப்படின்னு கன்னியாஸ்திரி என்னமோ சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. என்னன்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லங்க, சப்ப மேட்ரு, நீங்க வந்த வேலையை பாருங்கன்னு எரிக்கப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்ட ஹீரோ முன்னால நிக்க வச்சதும் அவ சைகையாலேயே சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்றா. இங்க சீனை கட் பண்ணா டிரைவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் போட்டோல இருந்தான்ல, அவன் இப்போ ஒரு வாட்டர் வாஷ் பண்ற கடை வச்சிருக்கான். ஹீரோ அந்த கடைக்கு காரை சர்வீஸ் விட போறப்போ அந்த கடையிலயுமே மென்டலா பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வேலை செய்யறான். அதை பார்த்துட்டு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஃப்ரெண்டு கைப்பட ஹீரோ ஒரு பில்லை வாங்கிட்டு, இந்த பில்லு டிரைவரோட வீட்ல இருந்து எடுத்த முடி ரெண்டையும் பழைய டாக்டர்கிட்ட கொடுத்த ஹீரோ, இவனுக்கு 2 பேர்ல யாரு சைக்கோ இல்லன்னு எனக்கு தெரியணும், ரிசல்ட் எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் கடையில தனியா உட்கார்ந்திருந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஸ்கூல் பையன் பத்தின நியூஸ் ஒன்ன பாத்துக்கிட்டு இவன் நடந்ததை யோசிச்சு பார்த்து நமக்கு திகில கிளப்புறான். அன்னைக்கு இவன் தாங்க அவ்வளவு பெரிய வேலையவே பார்த்து விட்டுருக்கான். ஸ்கூல் பையனை ஸ்டோர் ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அவன் மேல ஆசிட கொட்டினதே இவன் தான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அங்க வந்துட்டதுனால இவனால ஸ்கூல் பையனை கொல்ல முடியல. பாதியிலே வெளியே வந்துட்டான். ஹீரோயின் மட்டும் வரல. அன்னைக்கே ஸ்கூல் பையனுக்கு அரோகரா தான். ச்சே, அவளால மிஸ் ஆயிடுச்சுறான்னு இப்ப இவன் வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பழைய டாக்டர் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ல டிரைவரும் சரி அவன் ஃப்ரெண்டும் சரி 2மே சைக்கோ பார்த்து தான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணுப்பா அப்படின்னு உசுப்ப போட்டதும் ஹீரோ டிரைவரோட கறிக்கடைக்கே நைட்டா போந்து அவனை தலைகீழா கட்டி தொங்க விடுறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்ல ஸ்கூல் பையன், அவன் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதாங்க பையன் மேல ஆசிட் விழும்போது அவன் வாய்க்குள்ளேயும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, அதனால தொண்டை டேமேஜ் ஆகி அவனால பேசவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்ல போய் தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ட்விஸ்ட். பையனோட வாய்க்குள்ள ஆசிட் விழுந்திருக்குன்னா இப்போ இல்ல, அந்த டைம்லயே பையனால கத்திருக்க முடியாது. ஆனா இவர் போயிட்டு டிரைவர் கிட்ட விசாரிக்கிறப்போ அவன் என்ன சொன்னான், நான் வெளியே கரியெல்லாம் இறக்கிட்டு இருந்தேன், ரூமுக்குள்ள பையன் கத்தன சவுண்ட் கேட்டு தானே உள்ள போனேன்னு சொன்னா. பொறி உருண்ட நம்மளே போய் சொல்லி ஏமாத்திட்டான்டா, அப்ப அவன் தான்டா கல்பிரிட்னு இன்ஸ்பெக்டர் இப்போ ஹீரோ இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ, ஏண்டா நல்லா சதுர்த்திக்கு வாங்கின சப்பாத்தி கட்ட மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படா ஈஸியா தப்பிக்க முடியும்னு நினைச்ச. பாவம் ஒரு பையன், அவன் கிளாஸ் பொண்ணோட பாட்டி மேல அவங்க பண்ணாத தப்பான பூனையை கொன்னுட்டாங்கன்ற பழி விழுந்துருச்சு. உண்மையான பூனை கொலைகாரனை தேடி அலைஞ்சவன் உன் சாவி கொத்துல இருக்க பூனையோட பல்ல பார்த்துட்டு நீ தான் அவனு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நீ அவனை கொல்ல பார்த்தது இதுக்காக இல்ல, உன் வீட்டுக்கு வந்து அந்த சாவி கொத்தை எடுத்த ஸ்கூல் பையன் அந்த சாவி எந்த பாக்ஸுக்கு சேருமோ அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டான். அதனால உன் குட்டம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லி தானே அவனை கொன்ன. அதுக்கான கதையும் எனக்கு தெரியுண்டி மாப்ள. 1999ல நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சுதந்திரமா சில நாயெல்லாம் கொண்டு எரிச்சிருக்கீங்க, அதை யாரும் கண்டுக்கலன்னதும் போக போக உங்க கொலவெறி தலை தூக்கி உக்கரமான வக்கரமாகி ஒரு 6 வயசு பொண்ணை எரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கீங்க. அப்பவே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு போலீஸ்ட்ட சொல்லியிருக்கா. ஆனா அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்றதுனால அவளை யாருமே கண்டுக்கல. நீங்களும் அந்த பொண்ணை எரிச்சிட்டு அதை ஞாபகார்த்தமா இருக்கணும்னு போட்டோலாம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்க பாத்தியா. அதை அந்த பையன் பார்த்துட்டான்னு சொல்லி தானே ஸ்கூல்லேயே அவனை பிளாக் பண்ணி ஸ்டோர் ரூம் கொண்டு போய் ஆசிட ஊத்துன. நீ மத்தவங்களுக்கு என்ன பண்ணியோ அதே தாண்டா இன்னைக்கு உனக்கு நடக்க போகுதுன்னு. பெருசாலாம் இல்லைங்க, ஆசிட் பாட்டில இருந்து ஒரு துளிய மட்டும்தான் ஹீரோ மேல ஊத்துறாரு, அதுக்கே அந்த அலறான். வலிக்குதா? அப்ப நீ ஆசிட ஊத்துன ஆளுங்களுக்கு மட்டும் வலிக்காம எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி இருந்திருக்குமா? செத்து தொலை சனியனே அப்படின்னு ஹீரோ மொத்த ஆசிடையும் அவன் மேல ஊத்தி உடம்பையே கரைச்சிட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கே வராரு. கொலை நடந்த ஸ்டைல பார்க்கும்போதே இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு, சேம் சைக்கோ தாண்டா இந்த கொலையும் பண்ணிருக்கான்னு. அதோட இவன் ஃப்ரெண்ட 2 பேரையுமே 1999ல அந்த பொண்ணை எரிச்ச கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருப்பாங்க. இவனை சைக்கோ சம்பவம் பண்ணிருக்கான்றப்போ ஃப்ரெண்டு கிட்டையும் கண்டிப்பா போவான் இல்லையா. அடிச்சு புடிச்சு இன்ஸ்பெக்டர் அங்க போனா அங்கதான் ஹீரோ வச்சிருக்காரு ட்விஸ்ட.
எப்படியும் ஹீரோ இவனையும் கொலை பண்ணிடுவாருன்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனா அது நடக்கலங்க. அதுக்கு பதில் இவர் டிரைவரை கொலை பண்ண கேஸ்ல அவன் ஃப்ரெண்டை கோத்து விடுற வேலையை பார்த்திருக்காரு. அது எப்படின்னா, ஃப்ரெண்டு கடையில இல்லாத நேரமா பார்த்து ஹீரோ ஃப்ரெண்டோட போன்ல டிரைவரோட நம்பரை ஃப்ரெஷ் மீட்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த பக்கம் டிரைவரோட கடைக்கு வந்தவர் அவனுக்கே தெரியாம அவன் போன்ல இருந்து ஃப்ரெண்டு போனுக்கு ஒரு கால் பண்ணி கட் பண்ணிட்டாரு. காலை பார்த்துட்டு திரும்ப ஃப்ரெண்டு கால் பண்ணுவான்ல, அப்படி கால் பண்ணும்போது டிரைவர் போன் எடுத்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பேசிக்கவே இல்ல, கான்டாக்ட்லயே இல்ல. இப்ப நம்பர் எப்படி டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு கூட தெரியாம நீயாடா பேசுற அப்படின்னு இவனுங்களுக்குள்ள சில விஷயத்தை பேசிட்டு போனை வச்சுட்டாங்க. ரொம்ப நாளா பண்ணாதவன் இன்னைக்கு கால் பண்ணிருக்கான்றது தான் போலீஸோட சந்தேகமே. வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு உரின்னு உரிச்சா, சார் நான் அவனு எதுவுமே பேசிக்கல சார், சும்மா சில விஷயங்களை பேசிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம் சார். நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள சண்டைலாம் எதுவும் இல்ல சார். கொலை நடந்த டைம் நான் கடையில தான் இருந்தேன். நீங்களே கடையில வேலை செய்யற பையன்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு ஃப்ரெண்டு அலிபிய தூக்கிட்டு வந்தோம். அங்க என்ட்ரியை போட்ட இன்ஸ்பெக்டர், கரெக்ட் தான் தம்பி, நான் போய் கேட்டு தான் வந்தேன். அன்னைக்கு நீ கடையில இருந்தன்னு தான் அவன் சொல்றான். ஆனா பாரு, மென்டலா பாதிக்கப்பட்டவங்களோட சாட்சிய போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்களே. இப்படிதான்டா 1999ல நீயும் ஃப்ரெண்டும் தப்பிச்சிங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் இப்ப புரியுதா? நீங்க அப்ப பண்ணதான் இப்ப உனக்கு நடக்குது. பொழிஞ்சு போன்னு இங்க பேசின இன்ஸ்பெக்டர் வெளியே நிக்கிற ஹீரோ கிட்ட, தம்பி யார் என்ன வேணா நினைக்கட்டும்பா, ஆனா எனக்கு தெரியும் டிரைவரை கொலை பண்ணது கண்டிப்பா இதுக்கு முன்னால 2 கொலை பண்ண சைக்கோ தான். ஆனா ஏன் இவனை மட்டும் கொல்லாம மாட்டி விட்டான் தான்பா தெரியல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஹீரோக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். ஹீரோவோட மண்டைக்குள்ள இருக்கான்ல கில்லரான புது டாக்டர், அவன் அப்பையில இருந்தே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் இருந்திருக்கான். ஏன்டா டிரைவரை மட்டும் கொல்லான்னு பிளான் போட்டு இவனை மாட்டி விட போற, பேசாம இவனையும் கொன்னுடு, இவனை மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு அப்படின்னு. பதிலுக்கு ஹீரோவோ, டேய் அனாத ஆத்மா கொஞ்ச நேரம் சும்மா இருறா, ஏன் எல்லாரையும் கொல்றது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா, உயிரோட இருக்கும் போதே அவனுக்கு வேற தண்டனை கொடுக்கலாம்டா அப்படின்னு ஹீரோ கில்லரோட பிரெயின் சொல்றதை கேட்காம அன்னைக்கு தாங்க தன்னிச்சையா முடிவெடுத்திருக்காரு. பரவாயில்ல, இப்படியே ஒவ்வொரு தடவையும் அவன் பேச்சை கேட்காம இருந்தா போக போக நம்மளாவே மாறிடுவோம் போலயே அப்படின்னு ஹீரோ குஜாலாக. அதோட அடுத்த சீன்ல ஹீரோவோட ஆன்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு எபிசோட்ல கூட அவங்க கூட இருக்க பையனை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொல்ல பார்த்தானே. ஆன்டியோட ஹஸ்பண்டுக்கு யூஎஸ்ல வேலை கிடைச்சிச்சு. சோ ஆன்டி, ஹஸ்பண்ட், சின்ன பையன் 3 பேரும் ஊரை விட்டு கிளம்ப ஹீரோ அவங்கள பஸ்ல எல்லாம் ஏத்திட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டரோட அண்ணன் இருக்காரு இல்லையா, சர்ச் ஃபாதர், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கில்லர் எந்த சர்ச்சில் வச்சு அவரை கொலை பண்ணானோ அங்க போய் அவருக்காக கேக்கெல்லாம் வெட்டிட்டு சரக்கோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட அண்ணனை பத்தி பேசிக்கிட்டே, சின்ன வயசுல அண்ணன் எப்படி இருந்தான்னு பாக்குறியா அப்படின்னு இவர்கிட்ட இவரோட ஃபேமிலி செயின் இருக்குல்ல, ஹெட் ஹண்டர் இவங்க ஃபேமிலியை கொலை பண்ணதும் அப்ப இன்ஸ்பெக்டர் போட்டிருந்த இந்த செயினை போலீஸ் எவிடன்ஸா வாங்கி எவிடன்ஸ் ரூம்ல வச்சிருந்திருப்பாங்க. ஒரு எபிசோட்ல இன்ஸ்பெக்டர் பாக்ஸ்ல இருந்து அந்த செயினை மட்டும் திருடிட்டாருல்ல, இதே மாதிரி இன்னொரு செயின் செத்த சர்ச் ஃபாதர் கிட்டயும் இருந்திருக்கும். ஆனா கில்லர் அவரை கொலை பண்ணிட்டு செயினை தூக்கிட்டு போயிருப்பான். இன்னும் அது இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, சர்ச் ஃபாதரோட கேஸ் ஃபைல்ல இருக்கும்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. எப்படியோ இப்ப செயின்ல இருக்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு, ஏன்டா ஹீரோ எனக்கு அண்ணன் தம்பி இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, என் அண்ணன் இருக்கும் போதும் நான் அவன் மேல பாசமா இல்ல, இப்ப யார் மேலேயாச்சும் பாசம் காட்டணும்னு தோணுதுரா, பேசாம நீ என் தம்பியா இருக்கியா அப்படின்னு 2 பேரும் சரக்குல சேஸ போட்டுக்கிட்டே அண்ணன் தம்பி ஆனதுக்கான ஒப்பந்தத்தையும் போட மறுநாள் இன்ஸ்பெக்டர் போதை தெளிஞ்சு வேலைக்கு போனா அவர் கழுத்துல போட்டிருந்த ஃபேமிலி செயினை காணோம். நமக்கே தெரியாம எவிடன்ஸ் பாக்ஸ்ல எங்கேயாச்சும் வச்சிட்டோமோ அப்படின்னு எல்லா எவிடன்ஸ் பாக்ஸையும் எடுத்து தேடும் போது அதுல ஹீரோ டம்மி பீஸை கொலை பண்றதுக்கு இங்க இருக்க ஒரு எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருந்து தானே கத்தி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கத்தி கண்ணில் பட்டுறது, அதுல ஒரு ரத்தம் இருக்கிறதையும் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணிடுறாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கத்தியில ரத்தமே இல்லையே, அப்ப இது யாரோட ரத்தமா இருக்கும் அப்படின்னு லேப்ல கொடுத்து செக் பண்ணா அது டம்மி பீஸோட ரத்தம்னு தெரிஞ்சு போச்சு. எப்படிடா அவன் ரத்தம் இதுல வந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு டவுட். இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டை கிளீன் பண்ணும்போது பழைய பொருள்லாம் போட்டு வச்சிருந்த ஒரு கபோர்டோட டோர்ல காணாம போன இன்ஸ்பெக்டரோட செயின் இருக்கிறத பார்க்கவே, ஐயோ இது அவருக்கு ரொம்ப முக்கியமான செயினாச்சே, இல்லன்னு சொல்லி எங்கெங்க தேடிட்டு இருக்காரோ கொடுத்துட்டு வந்துருவோம்னு ஸ்டேஷன் வர அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு லேப்ல இருந்து காலே வருது. டம்மி பீஸோட ரத்தம் எப்படா அந்த கத்தியில வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்த ஹீரோவை இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்த்தா பிளாட் ட்விஸ்டே இங்க தாங்க மாறுது. இன்ஸ்பெக்டர் கழுத்துல அவரோட ஃபேமிலி செயின் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா ஹீரோவோட கையில இருக்கிறது கில்லர் ஃபாதரை கொலை பண்ணிட்டு அவரோட செயின் எடுத்துட்டு போனான்ல அந்த செயின். என்ன பேச முடியும், மூச்சு பேச்சே இல்லாம ஹீரோ வெளியே வந்தா அப்பதான் ஹீரோயின் வேற ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்க வந்திருக்கா. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹீரோ அவளுக்காக கொடுத்த கிஃப்ட இந்த எபிசோட்ல தானே எடுத்து கழுத்திலேயே மாட்டினா. அந்த செயின்ல இருக்கிறதும் பூனை பல்லு தாங்க. இந்த எபிசோட்ல தானே எடுத்து கழுத்திலேயே மாட்டினா. அந்த செயினுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்படி டிரைவர் வச்சிருந்த சாவி கொத்தல பூனையோட பல்லு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த செயின்லயும் பூனை பல்லு இருக்குங்க. ஹீரோயினும் ஸ்கூல் பையனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஹீரோயின் கழுத்துல பூனை பல்லு இருக்கிறத ஸ்கூல் பையன் பாத்துருக்கான். யார் அதை உனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்கான். கரெக்ட் டைம் அங்க வந்து ஹீரோ கை காட்டி சார் தான்ப்பா கொடுத்தாருன்னு ஹீரோயின் சொன்னதுனாலதான் ஹீரோவும் ஒரு பூனை குலகாரன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சு அவன் பக்கோன்னு ஆயிருக்கான். நான் தான் சொன்னல, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹீரோ டொக்கு ஸ்டேஷன்ல வேலை செய்யறப்போ அந்த ஏரியாலையும்
பூனைங்களோட பல்ல புடுங்கி அதை கொண்டிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ வாந்தியெல்லாம் எடுத்திருக்காருன்னு. அதை பண்ணதே ஹீரோ தானோ என்னவோ. அப்படி பண்ணியிருந்தா தானே பல்ல எடுத்து ஒரு செயின் பண்ணி அதை ஹீரோயினுக்கு கொடுத்தே இருக்க முடியும். நமக்கு எப்படி இதெல்லாம் புதுசா தெரியுதோ அப்படிதான் ஹீரோவுக்கும் இருக்கு. பாத்தர் அடிச்சுட்டு வீட்டுக்கு போன ஹீரோ செயின் கிடைச்ச அந்த பழைய கபோர்ட்ல இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கோக்கா மக்கா ஹீரோயின் அவ பாட்டிக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட மெடல் மாதிரி பாட்டி ஷர்ட்லயே குத்தி வச்சிருந்தாங்க. பாட்டியை கொலை பண்ண கில்லர் அதை கையோட எடுத்துட்டு போனானே, அதுவும் அங்கதாங்க இருக்கு. நடா நடக்குதுன்னு மண்டைய பிச்சுக்கிட்ட ஹீரோவுக்கு அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹீரோ புது டாக்டரோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போனப்போ முழுக்க முழுக்க ஹீரோ சம்பந்தப்பட்ட போட்டோஸையா பேஸ்மெண்ட்ல பார்த்தாருல்ல. ஹீரோ எங்கெல்லாம் போறாரு எங்கெல்லாம் வராரு, ஹீரோவோட வீடு, இத புது டாக்டர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து ஒட்டி வச்சிருந்திருப்பான். அதுலயும் மெயினா வீட்டு தோட்டத்துல ஒரு இடத்த மட்டும் போக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்திருப்பான். அது ஞாபகம் வந்து தன்னோட பழைய வீட்டுக்கு போன ஹீரோ போட்டோல எந்த இடம் போக்கஸ் ஆயிருந்ததோ அதுகிட்ட போனா பேஸ்மெண்ட் போற மாதிரி ஒரு டோர் இருக்கு. ஹீரோ அதை திறக்கிறதுக்குள்ள புது டாக்டர் விடவே மாட்டான். வேணாம் அதை திறக்காத, சொன்னா கேளுன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றான். அதாவது ஹீரோவோட பிரெயினுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயம் வேணாண்டா அதை திறக்காதரான்னு சொல்லுது. டேய் வாதம் வந்த வான்கோழி நவுறான்னு. அதையும் மீறி திறந்துட்டு ஹீரோ உள்ள போனா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் கில்லரோட பேக் போஸ காட்டுறாங்களோ பழைய கில்லரை சொல்றேன், அப்பெல்லாம் அவனுக்கு முன்னால அவன் கொலை பண்ண விக்டிம்ஸோட போட்டோஸா இருக்கும்ல, அந்த செட்டப்பே இங்க தாங்க இருக்கு. இது இல்லாம ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ட்ரம்ம திறந்தா அங்க ஒரு டெட் பாடியும் இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, அப்ப நம்ம உட்பட எல்லாரும் நினைக்கிற மாதிரி புது டாக்டர் கில்லர் இல்லையா, அப்பையில இருந்து கொலை பண்ணிட்டு இருக்கவன் நான் தானா இப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும் போதே ஹீரோக்கு ஒரு போன் கால் வர போனை எடுத்தா ஜெயில் கார்டா இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவனை கில்லர் அட்டாக் பண்ணி இப்போ வரைக்கும் அவன் கோமால இருக்கான்ல, அவன் கண்ணை முடிச்சிட்டான்ற ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க. போச்சு செத்தோ நம்மன்னு ஹீரோ தலையில கை வைக்கும் போதே எபிசோடு முடியுது. எனக்குலாம் இது அன்எக்ஸ்பெக்டடுங்க. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் கதை எப்படி போகும் தான் தெரியல. வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பாத்துருவோமா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.